நம்மள எத்தனை பேர் கோயிலுக்கு போய் தெய்வத்துக்கிட்ட நிஜமான அருளை வாங்கியிருக்கோம்? வாங்க பார்க்கலாம். தெய்வத்துக்கிட்ட நாம் என்ன பிரார்த்தனை செய்ய வேணும், எதை கேட்கணும் அப்படின்னு ஆதிசங்கரரே நமக்கு வழிகாட்டுறாரு. பொதுவாக நாம் பக்தியோட எதை கேட்டாலும் பகவான் நமக்கு கேட்டதை தருவார். கேட்பதில் உயர்ந்த விஷயங்களும் இருக்குது, மிகவும் சாதாரண விஷயமும் இருக்குது. எனக்கு பிரார்த்தனை செய்தேன், நோய் சரியாயிடுச்சு, செல்வம் கிடச்சிருச்சு, வேலை கிடச்சிருச்சு, கல்யாணம் நடந்துருச்சு, குழந்தை பிறந்துருச்சுன்னு சந்தோஷப்படுறது எல்லாமே கோடீஸ்வரன் கிட்ட போய் 10 ரூபாய் வாங்கி சந்தோஷப்படுவது மாதிரி தான் அப்படின்னு ஆதிசங்கரர் சொல்கிறாரு. முக்கியமாக நம்ம தெய்வத்துக்கிட்ட என்ன கேட்கணும்னு வேதம் சொல்லுதுன்னு தெரியுமா? நமக்கு எளிதான ஸ்லோகங்கள் மூலமாக தர்மத்தை புரிய வைக்கிறாரு ஆதிசங்கரர். அநேக மாணவர்கள் பொதுவாக என்ன கேட்குறாங்க, எனக்கு வேலை கிடைக்கணும், குழந்தை இல்லை, குழந்தை வேணும், ப்ரமோஷன் வேணும், நோய் தீரணும், என் பையனுக்கு பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கணும்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் ஆதிசங்கரர் இதையெல்லாம் போய் பகவானிடம் கேட்காதேன்னு சொல்லி, நீ கேட்க வேண்டியது என்று சில உள்ளது அப்படின்னு சொல்கிறாரு. உன் முயற்சியால் கூட அடைய முடியாததை தான் நீ தெய்வத்துக்கிட்ட கேட்கணும் அப்படின்னு புரிய வைக்கிறாரு. நாம் புராதன வேதம் நாம் தெய்வத்திட்ட என்ன கேட்கணுங்கிறத விளக்குது. அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க. முதலில் நாம் கேட்க வேண்டியது என்னன்னா, நான் செய்கிறேங்கிற என் கர்வத்தை என்னிட இருந்து விலக்கி விடுங்கள்னு கேட்கணும். நம்ம முக்கியமானது என்னன்னா, நமக்கு தேவையானது வினயம், அதாவது அடக்கம். இந்த அடக்கம் நமக்கு வராமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? நம்மகிட்ட இருக்க அந்த நான் செய்கிறேங்கிற கர்வம் தான் அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம். அனைத்தையும் படைத்த பகவான்கிட்ட போய் என் கஷ்டம், என் துக்கம், ஏன் வேலை, நான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறதே நம் கர்வத்தை காட்டுதுன்னு சொல்கிறாரு. எல்லாம் தெரிந்தவருக்கு உன் துக்கம், நோய் பற்றி தெரியாதா? சொல்லி தான் அவருக்கு தெரியணுமா? உன் வாழ்க்கையில் என்னென்ன நடக்குது, என்னென்ன நடக்க போகுது, என்ன நடந்துச்சுன்னு உன்னை விட கடவுளுக்கு நல்லாவே தெரியும். அவர்கிட்ட போய் எனக்கு இவ்வளோ துன்பம் இருக்குது, இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு போய் விளக்குறதே ஒரு அகங்காரத்தை தான் காட்டுது. ஸோ ஏன் அகங்காரத்தை என்கிட்டேருந்து நீக்கிறீங்கிறது தான் நம்மளோட முதல் வேண்டுதலாக இருக்கணும். அடுத்து நாம் செய்ய வேண்டிய 2வது பிரார்த்தனை, இறைவா, என்னுடைய மனதில் இன்று வர நிறைய ஆசைகள் வந்து கொண்டே இருக்குது, அந்த ஆசைகளை வராமல் செய்துவிடுங்கிறது தான் ஆதிசங்கரர் சொல்கிற 2வது பிரார்த்தனை. நமக்கு மனதில் எத்தனைக்கு எத்தனை ஆசைகள் உருவாக்கிக்கிட்டே இருக்குதோ அந்த ஆசையினால் துக்கங்களும் உண்டாகிக்கிட்டே தான் இருக்குன்னு சொல்கிறாரு. ஒரு ஆசையை நிறைவேற்ற முயன்றோம்னா அது பலிக்கும்போது இன்னொரு ஆசை மனதில் உண்டாகிறோம். அந்த ஆசையை நிறைவேற்ற முயன்றா அது பலிக்கும்போது மற்றொரு ஆசை மனதில் உண்டாகிறதுங்கிறது தான் ஆதிசங்கரர் சொல்லும் ரகசியமே. முடிவே இல்லாத இந்த ஆசைகள் தான் திருப்தி இல்லாதவனுக்கு வந்து கொண்டே இருக்கும். திருப்திங்கிறது இல்லாதனால என்ன உண்டாகும்? துக்கம் வரும். கர்வத்தை நம்மளால் அழிக்க முடியாதது போல மனதில் வந்து கொண்டே இருக்கும் இந்த ஆசையையும் நம் திறமையால் அழிக்கவே முடியாது. பகவானோட அனுகிரகத்தால் மட்டும்தான் நம்மளால் அழிக்க முடியும். இந்த கர்வத்தையும் ஆசையையும் இறைவன் அருள் இருந்தால் மட்டும்தான் அழிக்க முடியும்னு சொல்கிறாரு ஆதிசங்கரர். அப்போ நம்ம எதுக்குமே ஆசையே படக்கூடாதா? அப்போ நம்ம இந்த உலக வாழ்க்கையில் எப்படி தான் வாழ்கிறதுன்னு நீங்கள் கேட்கலாம். நீங்கள் இந்த பிரார்த்தனையை இறைவன் கிட்ட வச்சுக்கிட்டே வரும்போது உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் மாற்றங்களை நீங்கள் கண்கூட பார்ப்பீங்க. எதையும் ஆசைப்படாமையே, எதையும் கேட்காமையே உங்கள் வாழ்க்கையில் வசந்தம் வர ஆரம்பிக்கும். நிம்மதியும் அமைதியும் உங்கள் உள்ளுக்குள்ளே மலர ஆரம்பிக்கும். அடுத்து நாம் செய்ய வேண்டிய 3வது பிரார்த்தனை, இறைவா, எனக்கு என்று எது உள்ளதோ அதை பார்த்து நான் திருப்தி அடையும் குணத்தை கொடுன்னு கேட்கணும்னு சொல்கிறாரு ஆதிசங்கரர். பகவத்கீதையில் இந்த திருப்தியை பற்றி ஸ்ரீ கிருஷ்ணரே சொல்லியிருக்காரு. யதுர்ஷா லாப சந்துஷ்ட வன்ஸ்வா தீதோ விமோத்சர அப்படின்னு சொல்கிறாரு. பகவத்கீதையில் 4வது அத்தியாயத்தில் 22வது ஸ்லோகமாக இது வருது. நானாக போய் யாரிடமும் கையேந்த மாட்டேன், எனக்கு என்று எது கிடைக்கிறதோ அதை கொண்டு நான் சந்தோஷப்படுவேன் என்கிற திருப்தியில் எவன் இருக்கிறானோ அவனை சுகம், துக்கம், வெற்றி, தோல்வி என்ற எந்த அனுபவமும் மனதளவில் பாதிக்காதுன்னு சொல்கிறாரு ஸ்ரீகிருஷ்ணர். அதைத்தான்
ஆதிசங்கரரும் இங்கே சொல்றாரு, எனக்குங்கிறது எது இருக்கோ அதை பார்த்து நான் திருப்தி அடையும் குணத்தை கொடுன்னு கேட்குறாரு. அந்த திருப்தி எப்போ வரும்னா, நமக்கு என்ன கிடைக்குதோ அதை மட்டும்தான் பார்க்கணும். அடுத்தவனுக்கு கிடைச்சதை பார்த்து பொறாமப்படும் குணம் இருந்தால் இந்த திருப்தி வாழ்க்கையில் வரவே வராது. அடுத்தவனுக்கு கிடைச்சது அவன் என்னென்ன பண்ணியிருக்கான், எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கான், முன் ஜென்மத்திலையும் சரி அதுக்கு முன்னாடி சரி என்னென்ன செய்திருக்காங்கிறது நம்ம அறிவுக்கு எட்டவே எட்டாது. ஸோ அதை பார்த்து நம்ம பொறாமப்படுதுங்கிறது நம்ம அறிவீனத்தை தான் காட்டுது. நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அதை பார்த்து மட்டும் சந்தோஷப்படணும். பகவானோட அனுகிரகத்தால் மட்டும்தான் இந்த கர்வத்தையும் ஆசையும் அழிக்க முடியும்னு சொன்ன மாதிரி இந்த திருப்திங்கிற குணத்தையும் அவன் அருளால் மட்டும்தான் கொடுக்க முடியும். 4வது பிரார்த்தனை என்னன்னு தெரியுமா? இறைவா, எனக்கு யாரை பார்த்தாலும் மனதில் இரக்க சிந்தனை உருவாகும்படி செய்யுங்கிறத தான் ஆதிசங்கர் அப்படின்னு சொல்கிற 4வது பிரார்த்தனையே. நம்மால் கொண்டு வர முடியாத குணம்ங்கிறது என்னன்னா இந்த இரக்கம்தான். இரக்க குணம் உள்ளவனுக்கு மற்றவர்கள் செய்யும் தவறுகள் தெரிந்தாலும் அவன் தெரியாமல் தான் செய்கிறான்னு அவன் மீது இரக்கம்தான் வரும். இரக்க குணம் உள்ளவனுக்கு எதை பார்த்தாலும் யாரிடத்திலும் கோபமே வராது. கர்வத்தையும் ஆசையையும் நம்மால் அழிக்க முடியாதது போல, மனதில் திருப்தி கொண்டு வர முடியாதது போல, எதனிடத்திலும் இரக்கம் காட்டும் குணம்ங்கிறது நம் முயற்சியால் வரவே வராது. நம்ம முயற்சி செய்து யாரையாவது பார்த்து நம்ம கருணை காட்ட முடியுமா? அது மனதில் தானாக உருவாகணும். வள்ளலார் சொல்லியிருக்கார்ல, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன். நமக்கு வருமா? ஒரு செடி வாடினாவோ, ஒரு உயிர் யாதோ நமக்கு தெரியாத ஏதோ ஒரு உயிர் கஷ்டப்படும் போது நம் மனதில் இரக்கம்ங்கிறது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. அது ஒவ்வொருத்தருக்கும் வேறுபடும். அந்த கருணையே இறைவன் கொடுக்கறது தான். அந்த கருணை நம்மக்கிட்ட வந்துட்டா நம்ம யார் மேலே கோபமே பட மாட்டோம். அன்பு தானாக வரும். யாரை பார்த்தாலும் அன்பு மட்டும்தான் பிறக்கும். பகவானோட அனுகிரகத்தால் மட்டும்தான் நம்மால் அழிக்க முடியாத கர்வத்தையும் ஆசையையும் அழித்து திருப்தி இரக்கம்ங்கிற குணத்தையும் கொடுக்க முடியும். அடுத்து நம்ம செய்ய வேண்டிய 5வது பிரார்த்தனை, இறைவா, பல யுகங்களாக இந்த உலகத்தில் நானும் இந்த சம்சார சாகரத்தில் மூழ்கி எழுந்து கொண்டு தான் இருக்கேன். எவ்வளவு தடவை இப்படியே இருந்து கொண்டிருப்பது? இது நமக்கு தெரியாத ஒன்று தான். ஆனால் இதுதான் நிதர்சனம், இதுதான் உண்மை. நம்ம இந்த உலகத்தில் இப்போ மட்டும் வாழல. இந்த உடல் எடுத்து இந்த பிறவியில் மட்டும்தான் இப்படி வாழ்ந்துட்டுருக்கோம். போன பிறவியில் இப்படி வாழ்ந்தோம். அதுக்கு முன்னாடி பல யுகங்களாக எத்தனையோ யுகங்கள் இருக்குன்னு நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? இப்போ கலியுகம்னு சொல்கிறோம். அந்த எல்லா யுகத்திலையும் வாழ்ந்து கொண்ட உயிர்களில் ஒன்று தான் நாமளும். நம்ம எல்லா அனுபவங்களையும் சாட்சியா நின்று பார்த்துட்டு தான் இருக்கோம். அது தெரியாமல் ஒவ்வொரு யுகத்திலையும் ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு பிறவிலையும் நம்ம வாழும்போது இதுதான் நம்ம வாழ்க்கைன்னு நினச்சி நொந்து வேதனைப்பட்டுருக்கோம் தேவையே இல்லாமல். அதைத்தான் ஆதிசங்கரன் நமக்கு புரிய வைக்கிறாரு. நானும் இந்த சம்சார சாகரத்தில் மூழ்கி எழுந்து கொண்டு தான் இருக்கேன். எவ்வளவு தடவை இப்படியே இருந்து கொண்டிருப்பது இறந்து கொண்டிருப்பதுன்னு கேட்குறாரு. இறந்தும் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இல்லையா? அதுதான் சொல்றாரு. என்ன இந்த சம்சார சாகரத்திலேருந்து தாண்ட வைத்து விடு, மோட்சத்தை கொடுன்னு கேட்க சொல்றாரு ஆதிசங்கரர். இந்த சம்சார சாகரம்னு சொல்றது ஜனனம் மரணம்ங்கிற சுழற்சியை தான். இந்த சுழற்சியை ஆதிசங்கரர் பஜகோவிந்தம் பாடும்போது புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி ஜடரே சயனம் இக சம்ஹாரே பகுதுஸ்தாரே கிருபயா பாரே பாகி முராரேன்னு பாடுறாரு. இதற்கு அர்த்தம் என்ன தெரியுமா? பிறப்பும் இறப்பும் மீண்டும் மீண்டும் தொடர்ந்து உண்டாகி கொண்டே தான் இருக்கு. இந்த பிறப்பிலும் மீண்டும் தாயின் கருவறையில் பிறந்தாயிற்று. கடக்க முடியாத இந்த சக்கரத்திலிருந்து விடுவித்து கடாச்சித்து அருள மாட்டாயா இறைவான்னு கேட்குறாரு. இனி நாம தெய்வத்திட்ட போகும்போது சாதாரணமற்றை தவிர்த்து ஆதிசங்கரர் சொன்ன இந்த உயர்ந்த குணங்களை கேட்போம். வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாறும். இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு இணைந்திருங்கள். நன்றி.